நார்த் சைடு நம்ம போறோம் அப்படின்னாலே மேக்ஸிமம் நம்ம ப்ரிஃபர் பண்றது தேர்ட் ஏசி இல்ல செகண்ட் ஏசி புக் பண்ணலாம், புக் பண்ணி போகலாம் அப்படின்னு தான் நம்மளுடைய மைண்ட் செட் இருக்கும். ஆனா எனக்கு வந்து டிக்கெட் வந்து கேன்சல் ஆயிடுச்சு. நான் புக் பண்ணது வேற ஒரு வழியே இல்லாதனால தான் நான் அன்ரிசர்வ்ல ப்ரிஃபர் பண்ணேன். ஏன்னா எனக்கு பிரயாக்ராஜ் போயே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு கட்டாயத்துல இருந்தேன். ஸோ அதுக்காண்டி வந்து அன்ரிசர்வ்லையும் போயிடலாம்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேங்க. சோலோவா தான் போனேன். பட் அங்க வந்து நிறைய கத்துக்கிட்டேங்க. அன்ரிசர்வ் டிராவல் எப்படி பண்றாங்க. ஆனா அங்க உள்ள எஜுகேஷன் வந்து ரொம்ப கம்மி தான். யாரும் இப்படிதான் இருக்கணும் இப்படிதான் இருக்கணும் அவங்க அவங்க ஒரு மைண்ட் செட்ல எல்லாருமே இருக்கிறாங்க. ஸோ அவங்கள வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம திருத்த முடியுமே தவிர நீ இதுதான் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ்குள்ள அவங்கள வந்து பண்ண முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சைடு வந்து ஓரளவுக்கு எல்லாருமே வந்து ஒரு வெல் எஜுகேட்டட் வெல் டிசிப்ளின்டா ஓரளவுக்கு எல்லாருமே இருக்காங்க. மேக்சிமம் ஆஃப் பீப்புள் வந்து தமிழ்நாடு சவுத் சைடு ஃபுல்லா அந்த பக்கத்து போக 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 அந்த இது கொஞ்சம் கம்மி ஆகுது. பட் வந்து அவங்க வந்து கொஞ்சம் வந்து எல்லாத்தையும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் நம்ம அந்த சைடு டிராவல் பண்ணணும். ஸோ எனக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிச்சுங்க இந்த ஒரு ட்ரெயின் டிராவல். கிட்டத்தட்ட ஒரு 4 நாள், போக 2 நாள், வர 2 நாள். அது ஒரு வித்தியாசமா இருந்துச்சுங்க. அப்படியே ஒரு ஃப்ளோல வந்து போயிடுச்சுங்க.